வணக்கம். தந்தை பெரியார் ஏன் அரசியலுக்கு வர்றேன்னா, அரசியலுக்கு வந்தால் பொதுமக்கள்கிட்ட வந்து நிறைய காம்பன்சேஷன் பண்ணணும். சாதி இருக்குன்னு சொல்லணும், மதம் இருக்குன்னு சொல்லணும், கடவுள் இருக்குன்னு சொல்லணும். நான் நினைச்சதை எதையுமே சொல்ல முடியாது. இந்த மக்களுக்காண்டி வந்துட்டு உண்மையாக உழைக்க முடியாது. நிறைய விஷயங்களை பொய் சொல்லணும். பொய் சொல்லி தான் இந்த அரசு பதவிகளில் வந்து உட்கார முடியும். அப்படியே பதவியில் வந்து உட்கார்ந்தாலும் உங்களுக்கு முழுமையாக நான் வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் ஒரு இயக்கமாகவே இருந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்துக்கிட்டு நான் வந்துட்டு வெளிப்படையாக உண்மையாக உங்களுக்கு உழைக்க முடியும்னு சொல்லி தான் வந்து அரசியலுக்கே வராமல் இருந்தார். ஆனால் அரசியலுக்கு வராத பெரியார், அவர் போட்ட தீர்மானம், அவர் போட்ட மாநாடு, அவர் போட்ட பொதுக்கூட்டங்கள், அவர் என்ன பேசினாரோ அதை தான் இன்னைக்கு வந்துட்டு சட்டமாக நடைமுறையில் இருக்கு. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற இடஒதுக்கீடாக இருந்தாலும் அல்லது சுயமரியாதையாக இருந்தாலும் எல்லாமே ஐயா சொன்னது தான். அதைத்தான் வந்துட்டு அண்ணா செஞ்சார். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் தெரியாது. இந்த இளைஞர்களாக வந்துட்டு ஏதோ எல்லாம் தன்னால் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் தேடி போய் படிங்க. இதுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம். படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, வேலைவாய்ப்பில் உரிமை கிடையாது. எல்லாமே அண்ணா, கலைஞர், பெரியார் போட்ட பாதையில் தான் இன்னைக்கு திராவிட அரசு இயங்கிட்டு இருக்கு. அதற்கு மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு இந்த விஜய் அரசு. நன்றி, வணக்கம்.